நேற்று தஞ்சையில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையான நிலையில் பல பிரிவுகளில் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டு இன்று அவர் தஞ்சாவூருக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லும் வழியில் மாற்றமானது மேற்கொள்ளப்பட்டு அவரது பயண நேரமானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் உதயநிதியிடமான விசாரணையானது இன்றே முடிக்கப்பட்டு அவர் இன்று மாலையே விடுவிக்கப்பட வேண்டும் என்ற சூழலில் தற்போது அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லக்கூடிய பாதைகள் மாற்றமானது ஏற்படுத்தப்பட்டு பயண நேரமானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் மீண்டும் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணலாம். தஞ்சாவூர் நகரிலே மாலை நேரமாக அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியின் கைது நடவடிக்கைக்கு எதிராக பல்வேறு இடங்களில் திமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லக்கூடிய பாதையில் மாற்றமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் மீண்டும் இணைப்புள்ள ராஜகுமரன், மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணலாம். தஞ்சையிலே திமுகவினர் எதிர்க்கட்சி தலைவருடைய வருகையை எதிர்பார்த்து தற்போது காத்திருக்கின்றார்கள். அங்கே சில திமுகவை சார்ந்தவர்கள் முழக்கம் எழுப்பியபடி காவல்துறைக்கு எதிராக, அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியபடி திமுக கொடியோடு குவிந்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினருடைய அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து பல இடங்களிலே காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்த பகுதியையும் கடந்து போராட்டக்காரர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை காண முடிகின்றது. இன்னும் சற்று நேரத்திலே எதிர்க்கட்சி தலைவர் தஞ்சையை வந்தடைந்து விடுவார் என்ற நிலையில்தான் தஞ்சாவூர் முழுவதுமே திமுகவினர் குவிந்திருக்கின்றார்கள். தஞ்சையிலே திமுகவின் மாவட்ட அமைப்பு கழகத்தின் சார்பில் பலரும் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். கொடும்பாவி எரிப்பு என்ற அடிப்படையிலே அங்கே சாலைகளிலே அந்த கொடும்பாவிகளை எல்லாம் கொளுத்தி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பொதுவாகவே தஞ்சாவூரை பொறுத்தவரை காவிரிக்காக அதிக போராட்டம் நடைபெறக்கூடிய ஒரு மாவட்டம் தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறை பகுதிகளில் எல்லாம் பொதுவாக காவிரி தண்ணீருக்காக அதிக போராட்டம் நடைபெறும். ஆனால் இந்த முறை காவிரி தண்ணீருக்காக நடைபெற்ற ஒரு போராட்டத்தை தொடர்ந்து அரசியல் போராட்டத்திலே அங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். காவிரி தண்ணீருக்கு உரிய உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்றைக்கு போராட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த போராட்டத்திலே பெண்கள் தொடர்பாக சில கருத்துக்கள், நடிகை தொடர்பாக சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், திமுகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடியவர் பேசியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் புகார் அளித்திருந்தார்கள். அந்த புகாரின் அடிப்படையிலே காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்து உதயநிதியை அழைத்து சென்று விசாரிக்க இருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே அவரை பாதுகாப்பாக தஞ்சாவூர் வரை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.